அப்ப ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைக்க கண்டேன் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். எனவே ஒன்றில முத்திரை போட வேண்டாம், இன்னொன்றில முத்திரை போடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கடைசி காலத்திலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். முத்திரைகளை உடைக்கிற ஒரு காலம் வந்துவிட்டது. எனவே நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் எல்லோரும் ஆம், நாங்க பார்க்கிறோம். நாங்க மனுஷர் உலகத்துல இருக்கிற நாங்க எத்தனையோ படிப்பு எல்லாத்தையும் நாங்க படிச்சாலும் கூட வேதம் சொல்லுகிறது, வேதத்தை நாங்க படிக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு அறிவு. அது நாங்க யங் பீப்புளை கேட்டா இதெல்லாம் பழைய புத்தகம்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க வேதத்தில சொல்லப்பட்ட அத்தனை காரியமும் வேதத்திலே நடக்கிறதை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி காலத்திலே நாங்கள் அறிவு பெருகி போகும் காலம் இதாக இருக்கிறது. நாங்க விண்வெளிக்கு போகிறாங்க, சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க வராங்க, இங்க என்ன செய்யலாம்னு சொல்லி அவங்க இப்பொழுது ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய கடவுள் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிதான அறிவாக இருக்கிறது. கர்த்தரை அறிவதே ஞானத்தின் ஆரம்பம். நாங்க என்னதான் படிச்சாலும் கர்த்தரை நாங்கள் அறியவில்லை என்றால் எங்களுக்கு ஞானம் இல்லை. எனவே நாங்க முதலாவது கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்கள்ல அறிவு பெற்றது நிமித்தமாய் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, போன் அப்படி இருக்குது எல்லாம். இப்ப நாங்க ஒரு இன்டர்வியூக்கு எடுத்துட்டு இருக்கிறோம், முகமுகமாய் நாங்க பாக்குறோம். இதெல்லாம் கடைசி காலத்துல நடக்கிற ஒரு சம்பவம். எனக்கு இந்தியால ஒரு பாஸ்டர் அவருடைய செய்தியை கேட்ட பிரபாகரன், ஜஸ்டின் பிரபாகரன் நினைக்கிறேன். ஒரு 30-40 இயர்ஸுக்கு முன்னாடி அவருடைய செய்தியை நான் கேட்ட போது